சார் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதுல வேற யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு தோணுது. அந்த கணேஷ் வேற போய் எங்கேயுமே காணுமே சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அன்னைக்கு இந்த கடை கிட்ட பார்த்தாலும் அங்கேயும் பார்த்தேன் இல்ல. இல்ல கோர்ட்ல உங்க வீட்டை தகராறு பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயும் போய் ஒளிஞ்சுட்டான் போல இருக்கு சார். விடுங்க சார், பாத்துக்கலாம். இந்த ஊரை விட்டு எங்க போயிட போறான்? நம்ம கண்ணில் பட்டு தானே ஆகணும். ஆமா சார். ஆனா இப்ப என்னன்னா தென்னரசுல சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறம் அவன் தான் அந்த கணேஷை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானு தோணுது சார். ஏன்னா தென்னரசு என் தம்பி முறையானாலும் அவனுக்கு நானா ஆகாது சார். அவனுக்கு என்ன பிடிக்காது. அந்த கணேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் சார். இல்ல சார் அவன் தான் வாயால இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லணும் சார். உண்மை தெரிஞ்சாகணும் சார். சார் அடுத்த ஹியரிங்ல எப்படியாவது வெண்ணில வெளியே எடுத்தாகணும் சார். கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். எங்க கிட்ட பொறுப்பா படைச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா கேஸ நல்லபடியா முடிச்சு வெண்ணிலாவை வெளியே கொண்டு வந்துடலாம் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். ஸ்வேதா, இப்பதான் நான் முத்தரசு ரூமை கிராஸ் பண்ணி வந்தேன். அவன் போன்ல பேசிட்டு இருக்க வேகத்தை பார்த்தா கணேஷ் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடான் போல இருக்கு. ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சு அடிச்சு உதச்சு உண்மையை வாங்கிட்டானா என்னமா பண்றது? ஏமா, உனக்கு பயமே இல்லையா? நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிக்கிற? பெரியப்பா, ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் என் கெடாய காணும்னு அழுது புலம்பிக்கிட்டு அந்த ஆட்டை தேடி தேடி அலைஞ்சானா. அதுக்கப்புறம் சாயங்காலமா தான் தெரிஞ்சுதாமா அந்த ஆடு அவன் தோல்லையே இருந்திருக்கு. அந்த மாதிரிதான் கணேஷ் அந்த ஊர் உலகம் முழுக்க தேடினாலும் மாமாவால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருக்கேன். ஸ்வேதா, நீ சொல்றத பார்த்தா கணேஷ் நம்ம வீட்லயே இருக்கான். வாவ், சூப்பர் பெரியப்பா, கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. என் கூட வாங்க, அவன் எங்க இருக்கான்னு காமிக்கிறேன். ஸ்வேதா, உனக்கு இருக்கிற ஐடியாவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ மட்டும் அரசியலுக்கு போயிருந்தேன்னா எங்கேயோ போயிருப்ப. இவங்க சிரிக்கிறதையும் இவ்வளவு ரகசியமா பேசுறதையும் பார்த்தா ஏதோ தப்பான வேலை பண்றாங்கன்னு தோணுது ருத்ரா. இவ பின்னாடியே போய் என்ன சதி பண்றன்னு பாக்கலாம். மாமா அவனை கண்டுபிடிக்கிறாராமா. தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, அது மட்டும் நடக்காது. வாங்க. மருது, கதவு சாத்துங்க. கணேஷ், வணக்கம் மேடம். ஸ்வேதா, இப்படி ஒரு இடத்துல இவனை நீ மறைச்சு வச்சிருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. உண்மையிலேயே உனக்கு செம்ம மூளை ஸ்வேதா. இந்த காலத்துல நமக்கு இந்த மாதிரி மூளை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஏதாவது ஒரு மூளையில உட்கார வச்சிருவாங்க. என்ன கணேஷ், சாப்பாடு வந்துருச்சா? இன்னும் வரல மேடம். என்ன, ரொம்ப பசிக்குதா? பரவாயில்ல மேடம், வரட்டும். அவசரம் ஒண்ணும் இல்ல மேடம், வெயிட் பண்றேன். நான் இப்ப போனதும் கொஞ்ச நேரத்துல கொடுத்து அனுப்புறேன்.
நல்லா சாப்பிட்டு தூங்கு. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் சொன்ன எதையும் நீ மறந்துடக்கூடாது. அதே மாதிரி உன் அம்மா அப்பா கிட்ட கூட நீங்க இருக்கிற விஷயத்த சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். வக்கீல் கோர்ட்ல குறுக்கு விசாரணை பண்றப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி தெளிவா எல்லா விஷயத்தையும் பேசணும். என்ன? சரிங்க மேடம். நாங்க கிளம்புறோம். ஜாகிரதையா இரு. இந்த வீட்ல இருக்கிற பல பேரு நமக்கு எதிரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டேன் மேடம், நான் பாத்துக்கிறேன். குட். வாங்க. பெரியப்பா வாங்க. ருத்ரா, இவங்க எதுக்கு திடீர்னு குடோன்குள்ள போயிட்டு வராங்க? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கும் தான் அத்தை. ஸ்வேதா ஆண்டி முகத்தை பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா இந்த ரூமுக்குள்ள ஏதோ இருக்கு அத்தை. சரி, அப்ப வா, நம்ம அங்க போய் என்ன இருக்குன்னு பாத்துடலாம். அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. இப்படி எல்லாம் பயந்தா இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்ணே பிடிக்க முடியாது. வா, நம்ம போய் பார்க்கலாம். இவதுக்கு இங்க வந்துட்டு போறா? என்னவா இருக்கும்? இதுக்குள்ள எதுக்காக வந்தாங்க? என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. எதுக்கு இவங்க எல்லாம் வந்தாங்க? அப்புறம் ஏன் திரும்பி போனாங்க? உள்ள ஒண்ணுமே இல்ல, பழைய சாமான் தான் இருக்கு. அந்த குண்டு பூசணிக்காய் பாரு, கையில பையோட இந்த பக்கம் வந்துட்டு போச்சு. அது எதுக்கு? அதான் ருத்ரா, எனக்கு குழப்பமா இருக்கு. சரி வா, பார்க்கலாம்.
ஸ்வேதா, உள்ள 2 பேரும் எதையுமே கண்டுபிடிக்க முடியாம திருட்டு மொழி முழிச்சிட்டு வராங்க. அது எப்படி ஸ்வேதா? அதான் ஸ்வேதா. இல்லனா நான் நீயாவும் நீ நானாவும் இருந்திருப்போம். இப்படி எல்லாம் செஞ்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அக்ஷயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன ஸ்வேதா? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இப்ப இது எதுக்கு சொல்ற ஸ்வேதா? புரியலையே. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி, வாங்க போய் தூங்கலாம். குட் நைட். குட் நைட். சின்ன குழந்தைங்க விளையாட்ட என்கிட்ட விளையாடுறீங்களா? உங்க லெவலுக்கு உங்களுக்கே இவ்வளவு இருந்தா என் லெவலுக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஓ, இப்ப யாரும் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ போய் உனக்கு சாப்பாடு கொடு. போ. ருத்ரா, ஸ்வேதாவோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ரொம்ப கேவலமா ஒரு புழு மாதிரி நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பார்வையே ஏதோ டவுட்டா இருக்கு. ஆமா அத்தை, ஸ்வேதா ஆண்டி சிஸ்டர் நீங்க பாத்தீங்களா? அவங்க ஏதோ தப்பு பண்றாங்க. அது நம்ம கண்டுபிடிக்கணும் அத்தை. ஆனா நம்ம தான் ரூமுக்குள்ள போய் பார்த்தோமே, அங்க எதுவுமே தப்பா தெரியலையே ருத்ரா. அவங்க எப்பவுமே தப்பு பண்றவங்க. ஆனா சாமியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் போய் சாமி கிட்ட ஏன்னு கேக்குறேன். ஏன் சாமி இப்படி பண்றீங்க? வெண்ணிலா சித்தி எப்பவுமே கோயிலே கதின்னு கிடப்பாங்க. அடிக்கடி அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வெண்ணிலா சித்திய காப்பாத்த அப்பா எவ்வளவோ ட்ரை பண்றாரு. நாங்கெல்லாம் வெண்ணிலா சித்தி வெளியே வரணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது வெண்ணிலா சித்திய நீ தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், சரியா? அத்த, நீங்களும் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா வெண்ணிலா சித்தி வெளியே வந்துருவாங்க. கணேஷ், நான் அக்ஷயா வந்திருக்கேன். இந்தா கணேஷ், சாப்பிட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கா. குடிக்க தண்ணி எல்லாம் இருக்கா? இல்ல நான் போய் கொண்டு வரட்டுமா? பரவாயில்லங்க. பார்த்து ஜாக்கிரதை, சரியா?
நீங்க இந்த கேஸ்ல ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கீங்கன்னு உங்க சீனியர் லாயர் சொன்னார் சார். உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு சார். நீங்க இந்த ஊருக்கு மாத்தலாகி வர போறீங்க. அப்படி வந்துட்டா இந்த கேஸுக்கு கூடிய சீக்கிரத்துல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிட்டு இருக்காரு சார். நமக்கு என்ன சார், எங்க மாத்துறாங்களோ அங்க போக வேண்டியதானே. ஊர் மாறினாலும் குற்றவாளிகளும் அவங்க பண்ற குற்றங்களும் ஒன்னதானே இருக்கு. அது மாறுதான் சார். இந்த கேஸ்ல முக்கியமான ஆளு அந்த கணேஷ் தான். அவனை கண்டுபிடிக்கவே முடியல சார். முத்தரசன் சார் கூட அவன்கிட்ட பேசினாரு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி கோர்ட்ல வந்து சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா கடைசி நேரத்துல காலை வாரிட்டு ஆளே காணாம போயிட்டான் சார். அப்போ அந்த பையனை பின்னாடி இருந்து யாரோ ஏக்குறாங்க. அவங்க தான் அவனை எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த தென்னரசு வீட்டுக்கிட்டையும் அவனை போய் தேடி பார்க்கணும்னு தோணுது. கணேஷ்ன்ற ஒரு பையன் இங்க தானே வேலை செய்யறான். எங்க சார் அவன்? கடைக்கு வரலன்னு சொல்றாங்க. கடைக்கு வராம வேற எங்க சார் போயிருப்பான்? ஐயா, கணேசன்ற பையன் வீடு எங்க இருக்குங்க? ஐயா, இந்த சந்துக்குள்ள போனீங்கன்னா 3வது வீடுங்க. யாருங்க? ஏமா, உங்க புள்ள பேர் தானே கணேஷ்? ஆமாங்க. என்ன விஷயம் சார்? எங்க போயிருக்கான் அவன்? போன் போட்டுட்டே இருக்கேன், போகவே மாட்டேங்குது. சாப்பிடுறது கூட இன்னும் வீட்டு பக்கம் வரலைங்க. எங்க போனானே தெரியல. தினமும் இப்படிதான் தரதல மாதிரி சுத்திட்டு இருக்கான். 4 நாள் வீட்டு பக்கம் வரமாட்டான், திடீர்னு வருவான். இதே வேலையா போச்சு அவனுக்கு. இப்ப பாருங்க, யாரும் வந்து கேக்குறீங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? எல்லாம் என் தலைவிதி. சரி, அவன் வந்தான்னா இந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. சார்.